சால்ட்டுக்கும் கிட்னி பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? உப்பு எல்லா கிட்னி பேஷண்ட்ஸும் கண்டிப்பா குறைச்சு சாப்பிடணுமா? உப்போட மித்ஸ் என்னென்ன? இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிட்னி மருத்துவர் டாக்டர் வாத்சல்யன் பேசுறேன். கிட்னி பிரச்சனையை தமிழ்ல நம்ம உப்பு சத்துன்னு சொல்றோம். இதனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, உப்பை அளவுக்கு அதிகமா குறைச்சு சாப்பிட்டா கிட்னி பிரச்சனை மோசமாறது குறைஞ்சிரும். ஈவன் சில பேர்லாம் கிட்னி பிரச்சனை நல்லாயிரும்னு நினைக்கிறாங்க. அது உண்மையா? அதை பத்தி கரெக்டா தெரியறதுக்காக முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. முன்னாடி காலங்கள்ல உப்பை எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, உணவை மெயினா பதப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணாங்க. அதாவது ப்ரிசர்வ் பண்றதுக்காக உப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உப்பை உணவுல போட்டு சாப்பிடும்போது உணவு ரொம்ப ருசியா இருக்கிறத நம்மளால உணர முடிஞ்சுச்சு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல அறுசுவைகள்ல உப்பும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. உப்புக்கு ஒரு இமோஷனல் டச்சும் உண்டு. இப்ப நம்ம யாராவது கேவலப்படுத்தணும் அப்படின்னா நம்ம நீ உப்பு போட்டு தானே சாப்பிட்ற அப்படிங்கிறத நம்ம கேட்போம். ஸோ உப்பு நம்ம சமூகத்துல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம நாட்டுல பொதுவா ஒரு நாளைக்கு 8 கிராம் உப்புல இருந்து 12 கிராம் உப்பு வரை சாப்பிட்றோம். ஆனா WHO ரெக்கமெண்டேஷன் படி ஒரு நாளைக்கு நம்ம 5 கிராம் உப்பு அளவு தான் சாப்பிடணும். ஏன் நம்ம அளவுக்கு அதிகமா உப்பு சாப்பிடுறோம் அப்படின்னா, அது உணவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சுவைனால தான். நம்ம நாக்குல டேஸ்ட் பட்ஸ்ல ஈனாக்ட்னு ஒரு டேஸ்ட் ரிசெப்டர்ஸ் இருக்கு. அதுல உப்பு ஆக்ட் ஆகுறதுனால உணவு நமக்கு ரொம்ப ருசியா தெரியுது. உப்பை குறைச்சி சாப்பிட்றதுனால வரக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத பார்த்துடலாம். உப்பை குறைச்சி சாப்பிட்றதுனால வரக்கூடிய முதல் நன்மைகள் என்னன்னா, நம்மளோட பிபி குறையுது. நார்மல் மனிதர்களுக்கு 5 மில்லிமீட்டர் மெர்க்குரி வரை பிபி குறையுது. ஆனா பிரஷர் அதிகமா இருக்கிறவங்களுக்கு 10 மில்லிமீட்டர் மெர்க்குரி வரை பிபி குறையுது. அதே மாதிரி யூரின்ல நடக்கக்கூடிய புரத கசிவு, அதாவது புரோட்டீனியூரியாவோட அளவும் குறையுது. கிட்னி வேகமா மோசமாகிறதோட தன்மையும் கொஞ்சம் குறையுது. நம்ம உடம்புல கால்வீக்கம், மூச்சு திணறல், அதாவது நீர் சத்து அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உப்பு. சோ உப்பை குறைச்சு சாப்பிடும்போது உடம்புல இருக்கக்கூடிய அதிகமான நீரோட அளவும் குறையுது. அதே மாதிரி இதே தொந்தரவுகள் நமக்கு வரக்கூடிய ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இதோட அளவுகளையும் உப்பு குறைச்சி சாப்பிட்றதுனால நமக்கு குறையுது. எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உப்பு குறைச்சி சாப்பிட்டா நமக்கு பல நன்மைகள் மட்டும்தான் இருக்கு, எந்த தீமைகளும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உப்பை குறைச்சி சாப்பிட்டு நிறைய பேர் மோசமாகி தான் நான் பார்த்திருக்கேன். அட்லீஸ்ட் இந்த கடைசி வருஷத்துல மட்டும் 15 பேர் உப்பு ரொம்ப குறைச்சி சாப்பிட்டதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு பார்த்திருக்கேன். உப்பு குறைச்சி சாப்பிட்றதுனால வர தீமைகள் என்னென்ன? சில பேருக்கு சிஸ்டாலிக் பிபின்னு சொல்லக்கூடிய பிபி அளவு 90 பக்கத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அளவுக்கு அதிகமா உப்பு குறைச்சி சாப்பிடும்போது அவங்களுக்கு பிபி குறையுது. அதே மாதிரி அவங்களுக்கு தலை சுற்றல், கால் பிடிச்சு இழுக்கிறதுன்னு சொல்லக்கூடிய மசில் கிராம்ஸ் இதெல்லாம் வரலாம். ரெண்டாவது முக்கியமான சைடு எஃபெக்ட், சோடியமோட அளவு ரத்தத்துல குறைஞ்சிருது. இதோட பேரு ஹைப்போநாட்ரிமியா. உப்பு அளவுக்கு அதிகமா குறைக்கும் போது சோடியம் அளவு ரத்தத்துல குறைஞ்சி அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன வரும்னா, தள்ளாட்டம், தலை சுற்று, வாந்தி இதெல்லாம் வரலாம். நிறைய பேரு பெட்ல சேர்க்கிற அளவு கூட மோசமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது, உப்பு ரொம்ப குறைச்சு சாப்பிடறதுனால சாப்பாடு சுத்தமா சுவை இல்லாம இருக்கிறது மாதிரி இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, சுத்தமா பசி இல்லாம நிறைய பேர் சாப்பாடே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதனால சாப்பாடு ரொம்ப குறைஞ்சி அவங்க மேல் நியூட்ரிஷன், அதாவது சத்து குறைபாடுக்கு போயிடுறாங்க. நான் சில பேர் எல்லாம் ஒரு மாசத்துல 5 கிலோல இருந்து 10 கிலோ வெயிட் குறைஞ்சவங்க எல்லாம் பார்த்திருக்கேன். இதுக்கு காரணம் உப்பு குறைச்சு சாப்பிடறதுனால சாப்பாடு சுவை இல்லாம புரோட்டீன் எனர்ஜி மேல் நியூட்ரிஷன், கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் நடக்கிறதுனால வெயிட் குறைஞ்சிருது. இப்போ உப்பு எந்தெந்த உணவுல அதிகமா இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஊறுகாய், அப்பளம், சிப்ஸ், கருவாடு, ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், அதே மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், பானிபூரி, நம்ம சாப்பிடக்கூடிய சாட், உப்பு போட்ட நட்ஸ், நம்ம கடையில சாப்பிடக்கூடிய வடைகள், பக்கோடா இதுல எல்லாத்துலயுமே உப்பு அதிகமா இருக்கு. இப்போ நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியா உப்பை எப்படி குறைக்கணுங்கிறத பார்த்துடலாம். இதுல முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, வீட்டுல நம்ம சாப்பாடுகள்ல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாங்கிறத பார்த்துடலாம். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு பாக்கெட் உப்போட அளவு எவ்வளவு நாள் தீருது அப்படிங்கிறத நம்ம கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கணும். இப்ப நார்மலா ஒரு பாக்கெட் உப்போட அளவு ஒரு மாசம் வருது அப்படின்னா, நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு உப்பை கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்றோமா அப்படிங்கிறத பார்க்கணும். உப்பை வாங்குற அன்னைக்கு கேலண்டர்ல குறிச்சு வச்சுட்டு ஒரு 5 நாள்ல இருந்து 10 நாள் நம்ம அதை எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம சாதத்துல, ரைஸ்ல, அப்புறம் கோதுமை மாவு இதுல மெயின் டிஷ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உப்போட அளவை படிப்படியா குறைச்சு நிப்பாட்டிடணும். எப்பவுமே உப்பை குறைக்கும் போது படிப்படியா குறைக்கிறது நல்லது. மூணாவது, நம்ம சாப்பிடக்கூடிய காய்கள், கூட்டுகள், கரீஸ் இதுல உப்பு குறைக்கிறத படிப்படியா குறைக்கணும். அதிகமா உப்பு இருக்கக்கூடிய உணவுகளை பார்த்தோம். அதை இப்போ ஒரு வாரத்துக்கு 5 நாள் எடுக்கிறோம் அப்படின்னா அதை வாரத்துக்கு 3 நாள்னு ஃபர்ஸ்ட் குறைக்கணும், அப்புறம் 2 நாள் குறைக்கணும், அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவைன்னு குறைக்கணும். நிறைய பேர் சுத்தமா அதை அவாய்ட் பண்ணிட்டு என்னால சாப்பாடு டேஸ்டான சாப்பாடு எதுவுமே என்னால சாப்பிட முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ உப்பை குறைக்கிறது பல வாரங்கள்ல இருந்து ஈவன் மாதங்கள் வர
படிப்படியா குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம டேபிள் சால்ட் யூஸ் பண்றதை குறைக்கணும். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய இடத்துல உப்பை எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது, தயிர், மோர், இதுல எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்றதை கண்டிப்பா நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி உப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை குறைச்சிட்டு உப்பு கம்மியா இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ்களை படிப்படியா உணவுல சேர்க்கணும். வேக வச்ச சுண்டல், பயிறு வகைகள், கொஞ்சமா நட்ஸ், இதெல்லாம் நம்ம ஸ்நாக்ஸ்ல சேர்த்துக்கணும். நமக்கு சமைக்கக்கூடிய உணவுகள்ல சைவம் அசைவம் ரெண்டு இருக்கு. சைவ உணவுகள்ல படிப்படியா உப்பை குறைக்கும் போது ரொம்ப வித்தியாசங்கள் நமக்கு தெரியறது இல்லை. ஆனா அசைவ உணவுகள்ல நம்ம உப்பை குறைக்கும் போது அது கிளியர் கட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அசைவ உணவுகள் சாப்பிடும்போது மட்டும் உப்பை அளவுக்கு அதிகமா குறைக்காம மீடியம் அளவுல உப்பு போட்டு சாப்பிடுறது நல்லது. சைவ உணவுகள் மிச்சம் சொல்லக்கூடிய எல்லா உணவுகளையும் படிப்படியா குறைக்கிறது நல்லது. ரெண்டாவது, நம்ம வெளி சாப்பாடுகளை கண்டிப்பா படிப்படியா குறைச்சே ஆகணும். வெளி சாப்பாடுகள்ல கண்டிப்பா எல்லாத்துலயுமே உப்பு அதிகமா சேர்த்திருப்பாங்க. ஏன்னா அப்பதான் உணவு ருசியா இருக்கும், நம்ம நிறைய வாங்கி சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் அதிகமா சேர்த்திருப்பாங்க. இப்போ வெளி ரெஸ்டாரண்ட்ல வாங்கக்கூடிய வடை, சாட், பானிபூரி இதை கண்டிப்பா படிப்படியா குறைச்சே ஆகணும். அதே மாதிரி நார்மலாவே வெளியில ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றத இப்ப வாரத்துக்கு 2 அல்ல 3 வாட்டி சாப்பிட்றது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை படிப்படியா குறைச்சு வாரத்துக்கு ஒரு விதம் அல்ல 2 வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி படிப்படியா குறைக்கணும். எனக்கு தெரிஞ்ச அளவுல உணவுகளை கொஞ்சம் சமையல் வித்தியாசமா என்னென்ன பண்ணுங்கிறத நான் சொல்றேன். உப்பை குறைக்கும் போது மிச்ச சுவைகள் கொஞ்சம் அதிகமா சேர்க்கிற மாதிரி பண்ண முடியுதாங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா, புளிப்புத்தன்மையை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு சாம்பார் ரசத்துல புளியை கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி லெமனை கொஞ்சம் ரசத்துலயும் சாலட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். தயிரை பச்சடிக்கு யூஸ் பண்ணலாம். புளிப்புத்தன்மை கொஞ்சம் சேர்க்கறதுக்கு தக்காளியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்தன்மையை சேர்த்துக்கிறதுக்கு மிளகை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ உப்பை மட்டும் நம்ம குறைக்காம மிச்ச சுவைகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி அதையும் படிப்படியா குறைக்க முடியுதாங்கிறத பார்த்துக்கலாம். ரெண்டாவது, குழம்புல இஞ்சி பூண்டு நம்மளால சேர்க்க முடிஞ்சு அப்படின்னா அதை கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்னால உப்பு கொஞ்சம் சேர்த்தது மாதிரி நமக்கு தெரியும். அதே மாதிரி வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி அது கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வர்ற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை சேர்த்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் மாற்றங்கள் தெரியும். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொடிகள்ல எல்லாத்துலயுமே உப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது சாம்பார் பொடி, ரசப்பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா, இட்லி மிளகு பொடி, இது எல்லாமே வீட்டில் நம்மளாலேயே செய்ய முடியும். இதை முடிஞ்ச அளவு வீட்டில் நம்மளால செஞ்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா உப்போட அளவை நம்ம ரொம்ப குறைக்க முடியும். இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, உப்பை குறைச்சி சாப்பிட்றதுனால வரக்கூடிய நன்மைகள், தீமைகள் எப்படி குறைக்கலாங்கிறத பார்த்தோம். உப்பு யாரெல்லாம் ரொம்ப குறைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். உடம்புல நீர் சத்து அதிகமா இருக்கிறவங்களுக்கு கால் வீக்கம், மூச்சு திணறல், இது கிட்னி பிரச்சனைனாலையும் இதய பிரச்சனைனாலையும் வரும். ஸோ இவங்க கண்டிப்பா முடிஞ்ச அளவு படிப்படியா உப்பை குறைச்சி சாப்பிட்றது நல்லது. ப்ரெஷர் அளவுக்கு அதிகமா இருக்கிறவங்களுக்கு, ப்ரெஷர் 200க்கு மேல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உப்பை குறைச்சி முடிஞ்ச அளவு 5 கிராம்ல இருந்து 4 கிராம் அளவு உப்பை குறைச்சி சாப்பிட்றது மிக நல்லது. உப்பை யாரு அளவுக்கு அதிகமா குறைக்க கூடாது, இதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல சால்ட் லூசிங் நெஃப்ரோபதி, சில கிட்னி பிரச்சனைகள் 10ல இருந்து 20% கிட்னி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சோடியம் அளவு கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். பிபி அளவு பாத்தீங்கன்னா நார்மலாவே இருக்கும். அவங்களுக்கு பெருசா கால் வீக்கமோ மூச்சு திணறலோ இருக்காது. இந்த பினோடைப் ஆஃப் சிகேடியோட பேரு சால்ட் லூசிங் நெஃப்ரோபதி. இது கிட்னி டாக்டர்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா உப்பை குறைச்சு சாப்பிடக்கூடாது. ஈவன் இவங்க கொஞ்சம் உப்பை அதிகமா சாப்பிடுறது மாதிரி இருக்கும். வயசு அதிகமா இருக்கிறவங்க, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களால உடம்பு ஈஸியா அடாப்ட் ஆகாது. உப்பை அளவுக்கு அதிகமா குறைக்கும் போது நிறைய பேருக்கு சோடியம் அளவு குறையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே மாதிரி கொஞ்சம் தலை சுத்து வந்தாலும் கீழே விழுந்து எலும்பு பிராக்சர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஸோ வயசு அதிகமா இருக்கிறவங்க கண்டிப்பா உப்பு அளவுக்கு அதிகமா குறைக்க கூடாது. மூணாவது, ஹைப்போநாட்ரிமியா, அடிக்கடி சோடியம் குறைஞ்சவங்க கண்டிப்பா உப்பு அளவுக்கு அதிகமா குறைக்க கூடாது. ஒன்ஸ் சோடியம் அளவுக்கு அதிகமா குறைஞ்சுன்னா அவங்களுக்கு மறுபடியும் சோடியம் அளவு குறைகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஹைப்போநாட்ரிமியா யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதிகமா உப்பு குறைக்கிறத தவிர்க்கணும். நாலாவது, கிட்னி பிரச்சனையோட பிபி கம்மியா இருக்கவங்க, சில கிட்னி பிரச்சனை இருக்கவங்களுக்கு பிபி ரொம்ப குறைவா இருக்கும், 90 இந்த மாதிரி பிபி இருக்கும்போது உப்பை குறைக்கிறத அவாய்ட் பண்ணணும். எல்லா கிட்னி பேஷண்ட்டும் தயவு செஞ்சு அளவுக்கு அதிகமா உப்பை மட்டும் குறைச்சிடாதுங்க. ஸோ யாருக்கு உப்பு அதிகமா குறைக்கணுமோ அவங்க மட்டும் உப்பை வாரக்கணக்குல இருந்து மாசக்கணக்கு வரை படிப்படியா உப்பை குறைச்சி ஒரு 4 கிராம்ல இருந்து 5 கிராம் அளவு உப்பாது கண்டிப்பா சாப்பிட்றது மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா ஸ்டடீஸ் படி 2 கிராமுக்கு கீழே உப்பு குறைச்சி சாப்பிட்டவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி யாரு உப்பை குறைக்க கூடாதோ முடிஞ்ச அளவு அவங்க உப்பை குறைக்காம சாப்பிடுங்க. இதே போல
கிட்னியை பற்றி தகவல்கள் தெரிய என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.